ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் கையில் என்ன கெட்டியாக வச்சு வந்து 2 பேக்கெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கெட்டியான தயிர். இந்த தயிரில் வந்து நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசியும் அப்புறம் வந்து துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம் மிக்ஸிக்காக. ஆக்சுவலாக வந்து சம்மர் டைமில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறது பரவாயில்ல. அது ரொம்பவே வந்து கஷ்டமாகுதுங்க இந்த வெயிலில் சாப்பாடு செய்கிறதுக்கு. மதியம் டைமில் நம்ம செய்கிறோமா சாப்பாடு, சுட சாப்பாடு செய்கிறோமா. ஆக்சுவலாக ஸ்கூல் டைமெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம காலையிலே வேலையை முடிச்சிடுவோம், சாப்பாடில் சீக்கிரம் செஞ்சுருவோம். இந்த டைமில் செய்கிறதே ரொம்ப கஷ்டமாகுதுங்க. எப்படியோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி. அந்தளவுக்கு வெயில் காயுதுங்க நம்ம ஊரில். சென்னையில் பயங்கர வெயில். அப்புறம் ஒரு சின்ன பீஸு வந்து தேங்காய், அப்புறம் 2 பீஸ் வந்து பச்சை மிளகாய், அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒன்று பாதி அரைக்க போகிறோம். கெட்டி இந்த வெயிலுக்கு வந்து மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பிரிக்கவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே அடித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. நீங்கள் தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம் நம்ம. எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம இப்படி தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இந்த ஏப்ரல் வெயிலே நம்மளால தாங்க முடியலங்க. இன்னும் இந்த கத்திரி வெயிலாம் நம்ம எப்படி தாங்க போகிறோன்னு தெரில. அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் கத்திரி வெயில். அப்போல்லாம் ஜனங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் இவ்வளோ வீட்டில் ஏசி இருக்கும், அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏசி இல்லாத வீட்டில் நினச்சி பாருங்கள். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் ஒன்று தான் போடுறேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டேன், அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். இது வதக்கிட்டு தயிர் அதே போட்டுக்கலாம். நல்ல கெட்டியான தயிர்.
ஊற்றிக்கலாம். அது தேவையான அளவு உப்பு. நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட மாட்டோம், அதுதான் இது மோர் குழம்புல சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சம் அது கொதித்து வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. இவ்வளோதாங்க மோர் குழம்பு. கொஞ்சம் நுர வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பபிள்ஸ் வருதா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியான மோர் குழம்பு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.